Hi friends, welcome to our KR Nut Nut 7. இன்னைக்கு நம்ம KR Nut Nut 7ல டேஸ்டியான தயிர் வடை நம்ம எப்படி வீட்ல செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/4 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்து 4 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ஒரு 10 மிளகாய் வத்தல் எடுத்துக்கங்க. அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, கிராம்பு 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு நம்ம ஊற வச்ச பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப கொரகொரப்பாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். ஓகே, நாம் அதில் வந்து அந்த சோடா அந்த தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நாம் அரைச்சி வச்ச அந்த மசாலா பொருட்களை எல்லாம் இதில் சேர்த்திடலாம். ஓகே, இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பருப்பு அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு ஈவனாக மசாலா பொருட்கள் எல்லாம் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது வந்து ஒரு கட்டி பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து தட்டி அதில் சேர்த்திக்குங்க. அப்படியே சேர்த்தாதீங்க, தட்டி சேர்த்திக்குங்க. அடுத்தது வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக. கருவேப்பிலை, கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்திடுங்க. அந்த பருப்பில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிக்குங்க. உருண்டை மாதிரி பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை ஷேப் நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்பில் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுத்துடலாம். வடை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நீங்கள் வந்து நல்லா ஆயில் நல்லா சூடுபடுத்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமே வடையை போடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இந்த வடை பாருங்கள், கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். தனித்தனியாவெல்லாம் பிரிஞ்சு போகாது. ஓகே, ஒரு நிமிஷம் அந்த சைடு வேக வச்சுட்டு அப்புறம் புரட்டி போட்டு மறு சைடு வேக வைங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் வெளியே. அந்த ஆயிலே நல்லா குக் ஆகட்டும். இந்த தயிர் வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம வடை ஷேப்பில் போட்டு எடுத்துடலாம், நல்லா வேக வச்சு. ஓகே, வடை செஞ்சு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, எல்லா வடையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து தயிர் வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 1 கப் தயிர் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி நம்ம சேர்த்திடலாம். ஜீரகப்பொடியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நாம் சட்னியெல்லாம் தாளிக்கிற அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்திக்கலாம். ஓகே, இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இதை தயிரில் இதை கலந்துடலாம். இந்த தயிருக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கலாம். ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு வடை ரெடி, தயிரும் ரெடி. இப்போ தயிர் வடை செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உப்புலாம் நல்லா தயிருக்கு ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ தயிர் வடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பவுலில் வடையை எடுத்து அதில் சேர்த்திடுங்க. தேவையான அளவு
நம்ம வடை எடுத்துக்கலாம். நான் சின்ன பவுல் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா பெரிய பவுல் எடுத்துங்க. அது மாதிரி தயிரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ தேவையான அளவு வடையை உள்ளே சேர்த்தியாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த தயிரை மேலே சேர்த்திடலாம். ஓகே, மேலே நல்லா ஊற்றி விட்டுட்டு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு விட்டுருங்க. சுவையான தயிர் வடை நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.